நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரங்க சொல்ல போகிறேன். துளாராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் போகுது. இந்த மாதத்தில் பெரும்பாலும் இடமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படும். அது வேலை மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை.
அந்த மாற்றங்கள் மூலிமா உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதை விரும்பிய மாற்றமாக தான் இருக்கணும், அதை எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, உறவுகள் வந்து உங்களுக்கு விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த போல காலகட்டங்களில் உறவுகள் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுலேயே பெரிய பிரபலமானவங்க இருப்பாங்க, நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இப்போ உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எப்பவுமே உறவுகள் எப்படி நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், அவங்க திருப்பி அதை பண்ணுவாங்க. எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்துட்டு அடுத்த நம்மளோட விஷயத்துக்கு வாங்கும்போது, விசேஷத்துக்கு வரும்போது திருப்பி அவங்க பண்ணிவிடுவாங்க. இதுதான் உறவுகள் பெரும்பாலும் நட்புகள்லாம் செய்யக்கூடிய விஷயமா இந்த காலத்து வரைக்குமே சொல்லப்பட்டிருது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதுக்கு உண்டான பலன் தான் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது துளாராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு விரக்தி, ஏமாற்றமான மனநிலை, இது மாதிரிலாம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புரட்டாசி மாதமாக இருக்கனால பெருமாள் வழிபாடு, அதுவும் நரசிம்மர், துளாராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வந்தால், அதிலும் உக்கிர நரசிம்மராக இருப்பார், அவர் வழிபாடு பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமையில் வழிபட்டு வரணும். அது பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இது மாதிரி தான் நடக்கும். ஏனென்றால் இந்த தெய்வத்தால் ஆகாத முயற்சி செய்ததுன்னு மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க, குறளில் கூட சொல்லியிருக்கு. அப்போது கண்டிப்பாக நம்மளால் முடியாது, தெய்வத்தால் கண்டிப்பாக முடியும். அதுதான் முயற்சி எடுக்கணும். முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் குருவுடைய பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ வந்ததாக இல்லை. அதனால் கொஞ்சம் சில அவமானங்கள், பேர் கெட்டு போகிறது, கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல், இது மாதிரிலாம் நடக்கும். கை கட்டி வாய் கட்டாமல் போகிறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாமே நீங்கள் என்ன முயற்சி எடுத்து யோசனை பண்ணி நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்க பார்க்கும்போது உங்களுக்கு ராசியாதிபதி வந்து சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மி, அம்மன், இப்படி வேணால் சொல்லலாம். பெருமாளுடைய அம்சம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது லக்ஷ்மி தாயார் வழிபடலாம், தாயாரில் உக்கிரதை வழிபாடு பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் துளாராசிக்காரங்களாம் உடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கடையில் உடை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்கலாம். இப்போலாம் அப்படி தான் செய்கிறாங்க நிறைய பேர். அது இல்லாமல் யாருக்காவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வரவங்க ரொம்ப உங்கள் உறவுல கூட ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு எனக்கு நேரம் சரியில்லை, இப்போது எனக்கு பரிகாரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்களாக போகணும், எனக்கு மனசில் தோணுச்சு, நான் வந்து பண்ணுறேன், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு பரிகாரமே அப்படி தான் சொல்லணும். பரிகாரத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்போ பலிக்காது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் சாதாரணமாக போய் உங்கள் மனசில் தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு வரலாம். அப்போ நீங்கள் நெருங்கிய நட்பு உறவுக்கு இது மாதிரிலாம் தானதனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நல்லா தான் இருக்க போகுது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரை மாலை பட்சத்தில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அது இல்லாமல் நவராத்திரி வருது, அப்போ அம்பாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அந்த அம்பாள் துர்க்கை வழிபாடு ரொம்ப உங்கள்கிட்ட தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துர்காஷ்டமி வரும் இந்த நவராத்திரியில். 8வது நாள் பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி சொல்லப்படுது. அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்கள் ரொம்ப வெகு மௌன விரதம் இருக்கலாம், இல்லை அந்த அம்பாளுக்கு விரதம் இருந்து அர்ச்சனை பண்ணி, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இதாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அழியத்துக்காக சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடைகள் தாமதம் இருந்தாக அது கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் காண போயிடும். அதனால் அந்த துர்காஷ்டமி விரதம் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் புரட்டாசி மாதம் முடியக்கூடிய தருவாயில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போது பரவாயில்ல, நம்ம முயற்சி எடுத்ததுக்கும் இந்த இறை பரிகாரம் செஞ்சதுக்கும் தானதம் பண்ணதுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்வீங்க. அதனால் கெடுபலன்கள் ஓரளவுக்கு குறைஞ்சி நற்பலன்கள் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.